ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் பொள்ளாச்சி பண்ணையார் ரியல் எஸ்டேட்லேருந்து பேசுகிறேங்க. இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கிற ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனமலை ஏரியாங்க. ஆனமலை ஏரியான்னு சொன்ன உடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த க்ரீனிஷ் தெரியும் தோப்புக்குள்ளே. ஆனமலை ஏரியா அப்படின்னு சொன்னாலே வாட்டர் ரிசோர்ஸுங்க. வாட்டர் ரிசோர்ஸ் ப்ளஸ் தோப்பு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்ரீனிஷாக இருக்கும். ஸோ அந்த ஃபுல்லாக க்ரீனிஷாக இருக்கிற தோப்பை பார்த்துட்டிங்கனாலே அது ஆனமலை ஏரியான்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கிங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல தோப்பு தான் பார்க்க வந்திருக்குங்க. இதனோட ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 4 ஏக்கருங்க. இந்த 4 ஏக்கரில் 2 ஏக்கர் தென்னந்தோப்பு, 2 ஏக்கர் எம்டி லேண்டுங்க. ஆனால் தோப்பு சூப்பராக இருக்குதுங்க. வடசரிவான பூமி. இந்த வண்டித்தடம் தெரியுது இல்லைங்களா, இந்த வண்டித்தடத்துலேருந்து ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது அப்படியே உங்களோட தோப்புங்க. அப்படியே எல் மாதிரி இருக்குன்னு வைங்களேன் தோப்பு. அப்படி இந்த சைடில் இருக்கிறது பாருங்களேன். இந்த போர் எல்லாமே இந்த தோட்டத்துக்கு சேர்ந்தது தாங்க. எல் மாதிரி இருக்கும் இதனுடைய ஷேப். இந்த தோட்டத்துக்கு உள்ளே வர்றதுக்கு இன்னொரு தடத்து வழியே உள்ளே வரணுங்க. அதில் ஒரு 100 மீட்டர் ட்ராவல் பண்ணிங்கன்னா இந்த லேண்டுக்கு வந்துடலாம். அந்த 100 மீட்டர் ட்ராவல் பண்ண வேண்டிய வண்டி பாதையில் பார்த்திங்கன்னா 15 அடி தடம் இந்த தோப்புக்கு வர்றதுக்காக இருக்குதுங்க. அது எல்லாமே டாக்குமெண்ட்டில் கிளியராக இருக்குது. ஸோ அதனால் வண்டித்தடத்தை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியது இல்லை. இந்த தோப்புலேருந்து பார்த்திங்கன்னா முன்னாடி ரோடு இருக்குதுங்க. பஸ் போகக்கூடிய பெரிய ரோடுங்க. தென்னை மரத்தை பார்த்திங்க அப்படின்னா ஒரு 20 வயசுக்குள்ளே தான் இருக்குங்க. ரொம்ப சூப்பரான காப்புங்க. காய் ஒவ்வொன்றும் 600 கிராமுக்கு கம்மியெல்லாம் வரும்னு சொல்கிறாரு லேண்ட் ஓனர். அதுக்கு அஷூரன்ஸ் கொடுக்குறாருங்க. ஆனால் காப்பும் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்குதுங்க. மரத்தில் எந்த வியாதியும் கிடையாது. அருமையாக இருக்குதுங்க. தோப்பு பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. பார்த்தீங்கனாலே பிடிக்கும் தோப்பு. பச்சை பசேன்னு இருக்குதுங்க. இந்த தோப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டு கிணறு இருக்குதுங்க. இந்த கூட்டு கிணறு பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்குதுங்க. பாம்பேரியெல்லாம் கட்டி உங்களுக்கு சூப்பராக வச்சுருக்காங்க. தோப்பு எப்படி இருக்குது அதே மாதிரி கிணத்தையும் வச்சுருக்காங்க. இந்த ஒரு கூட்டு கிணறுங்க. இந்த தோட்டத்துக்காரருக்கு ஒரு பாத்தியம், இன்னொருத்தருக்கு ஒரு பாத்தியம் இருக்குதுங்க. மொத்தம் 2 கூட்டு தாங்க. இதில் இந்த தோட்டத்துக்கு தனியாக 2 போர் இருக்குதுங்க. கம்ப்ரஸர் ஓடிட்டு இருக்குது. ஒன்று 1.5 இன்ச்சு ஓஸுங்க, இன்னொன்று 1.25 இன்ச்சு ஓஸுங்க. 1.5 இன்ச்சு ஓஸில் தண்ணி ஃபுல்லாக வந்துட்டுருக்கு. அதேமாதிரி 1.25 இன்ச்சு ஓஸும் தண்ணி விழுந்துட்டு இருக்குங்க. தண்ணிக்கு எந்த குறையும் கிடையாதுங்க. இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த தோட்டம் தாங்க கடைமடை, முதல் மடைங்க. வாய்க்கால் ஒட்டியே இந்த தோட்டம் இருக்குது. முதல் மடையாக இந்த தோட்டம் தாங்க பாயும். வாய்க்காலில் தண்ணி போயிட்டே இருக்குங்க. அதனால் வாட்டர் சோர்ஸை பற்றி நீங்கள் கவலைப்படவே வேண்டியதில்லை. இதெல்லாம் கரவழியாக இருந்ததுங்க. இப்போ தான் தென்னை மரமெல்லாம் மாற்றி வச்சுட்டாங்க. கரவழி அப்படின்னாலே உங்களுக்கு எந்தளவுக்கு தண்ணி பாயுன்னு பார்த்துங்க. வருஷத்தில் 135 நாள் இந்த தோட்டத்துக்கு வாய்க்கால் தண்ணி வந்துடுங்க. அருமையான தண்ணி இருக்கக்கூடிய ஒரு இடங்க. தோப்பு அருமையாக இருக்குதுங்க. வடக்க சரிவான பூமிங்க. இந்த தோட்டத்தை பற்றி மேலும் ஏதாவது டீட்டெயில் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கீழே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். மேலும் டீட்டெயில் சொல்லலாம். இந்த தோட்டத்துக்கு லேண்ட் ஓனர் கோட் பண்ணக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 55 லட்ச ரூபா தான் கேட்குறாருங்க. மொத்தம் 4 ஏக்கர். 4 ஏக்கரில் 2 ஏக்கர் தோப்பு, 2 ஏக்கர் எம்டி லேண்டுங்க. வாட்டர் சோர்ஸ் சூப்பராக இருக்குங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.